ஐ கம்பேர், இந்த ஆங்கில வார்த்தை இப்போ போட்டிங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னால். தமிழில் என் பிரியமே, என் பிரியம், ஐ கம்பேர் யூ ஃபாரோஸ் சேரியட்ஸ். ஆமேன். என்னை யாரா மாத்துறாரு? ஹலோ, மன்னிக்கணும், வண்டிக்காரனா இருந்தேன், ஆடு மேய்க்கிறனா இருந்தேன், ரிக்ஷா ஓட்டினேன், மீன்பாடி ஓட்டினேன். இன்னைக்கு பார்வோனுடைய ரதங்களுக்கு என்னை மாற்றிருக்கிறார். கரங்களை உயர்த்தி நான் அடிக்கடி சொல்லுவேன், யாரை பார்த்தும் நீங்கள் நொந்து போயிடாதீங்க. அவங்க வேற, நீங்கள் வேற. ஒரு திருமணத்துக்கு போகிறீங்க, வெரி லக்ஸூரியஸ் மேரேஜ், ஒரு கிராண்ட் வெட்டிங். எந்த நிலையிலும் உங்களை நீங்களே தாழ்த்தியும் குறைச்சி மனப்படப்படுங்க. நீங்கள் வேற. நீங்கள் யார் தெரியுமா? பார்வோனின் அந்த ரதத்தில் இருக்கிற அந்த குதிரைகளுக்கு நீங்கள் சமம். உங்களை கர்த்தர் யாரை சொல்கிறாரு? ஒன்ஸ் அகைன் அந்த இங்கிலீஷ் வேர்ட், ஐ கம்பேர் யூ. ஹலோ, அவர் என்ன கம்பேர் பண்ணும்போது இவன் என்ன கம்பேர் பண்ணுறது? இருக்கிறீங்களாமா? டயர்ட் ஆகிட்டீங்க, ரைட். அவர் என்ன கம்பேர் பண்ணுற, யாரோட என்ன கம்பேர் பண்ணுறாரு? சரி, நீங்கள் யாரோட உங்களை கம்பேர் பண்ணாதீங்க. இந்த ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைகள், நான் அப்படி ஒரு காலம் கம்பேர் பண்ணியிருந்தேன். என் கூட ஒரு பையன் உட்காந்துருவான், நந்தகுமார்னு அவன் பேர், முதல்பேட்டை ஸ்கூலில். அவன் சில்வர் தட்டில் தான் சாப்பிடுவான் டெய்லி. அவங்க அம்மா அப்பா வருவாங்க, அந்த தட்டில் பார்ப்பேன், விதவிதமாக இருக்கும், ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்கும். புரியுதா உங்களுக்கு? நான் அங்கேருந்து வீட்டுக்கு மத்தியானம் வந்து என் கூட பக்கத்தில் படிக்கிற பையன் நந்தகுமார்னு அவன் பேர், ஒரே பையன், ஒரு பெரிய அவங்க அப்பா நல்ல பெரிய இந்த கச்சாரசு கார்டனில் தான் இருந்தார். அப்பா அம்மா 2 பேரும் வருவாங்க சோறு ஊட்டுறதுக்கு. அவனுக்கு 10th படிக்கிற வரைக்கும் அவனுக்கு சோறு ஊட்டியிருந்தாங்க. அவன் சாப்பிட்ற பிளேட் வெள்ளி பிளேட் அது. ஆனால் இன்றைக்கி அவன் என்ன ஆனோன்னு தெரியல. இப்படி நிறைய பேர் சொல்லிகிட்டே இருக்கலாம். சொல்லுங்கள், டோன்ட் கம்பேர் வித் எனிபடி. நீங்கள் எந்த தொழில் பண்ணாலும், அவர் பெரிய ஆளாக இருக்கிறார், இவர் பெரிய ஆளாக இருக்கிறார், இவர் பெரிய ஆளாக இருக்கிறார், உங்களையே கர்த்தர் பெரிய ஆளாக மாற்றுவார். இப்போ தெரியுமா? அவர் காலடிகளை நீங்கள் பின்பற்றி போகும்போது, துக்கமான செய்தி, யாரையோ பின்பற்றி போகிறீங்க, பிரபலங்களை பின்பற்றி போகிறீங்க. புரியுதா உங்களுக்கு? ஃபேமஸ் ஆட்களை பின்பற்றி போகிறீங்க. வேண்டாம். நான் கற்றுக்கொண்ட ஒரு சத்தியம் இதுதான். எனக்கு கூட இருக்க எல்லாருக்கும் தெரியும், நான் யாரையுமே ஃபாலோ பண்ணுறதில்ல, ஆண்டவரை தவிர. இதை ஒரு சில குறிப்பிட்ட நபர்களை தவிர ஐ டோன்ட் ஃபாலோ எனிபடி. தேவன் சொல்கிறாரு, உன்னை யாருக்கு ஒப்பிடுகிறேன்? பார்வோனின் ரதங்கள். சத்தமாக சொல்லுங்க, ஆமேன். நீங்கள் யாருங்க? நீங்கள் யாரு? புரியலையா? நான் மளிகை கடையில் வேலை செஞ்சேன், புரியுதா? ஆரம்ப நாட்களில் ஒருத்தர் வீட்டில் வேலை செஞ்சேன். அந்த ஆள் ஒரு நாள்